பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 9, 10, 11 3 நாளுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அது சார்ந்து கொடுத்துருக்காங்க. அதோட நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பொது இடங்களில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கிறது ஒன்று, குற்றம் நிகழ வாய்ப்புள்ள பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிகிறது. சரிங்களா? எங்கெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மையாக இருக்கோ அந்த இடங்களை முன்கூட்டியே கண்டறிகிறது. ப்ளஸ் அது போக ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல குற்றம் நிகழ்ந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த குற்றம் எதனால் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத ஆராய்ஞ்சு அது மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செயல்பாடுகள் செய்யணும் அப்படின்றது தான் இந்த சிங்கப்பெண் திட்டத்தோட ஒரு சிறப்பு நோக்கம். துவக்கப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா 9/6/2026 செவ்வாய்க்கிழமை. சரிங்களாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள். வேறு முக்கியமான நியூஸ் இருந்தால் பார்க்கலாம். மூன்றாம் சடையவர்மன் வீரபாண்டியன் மன்னன் 3ஆம் சடையவர்மன் வீரபாண்டியனோட தூண் கல்வெட்டு கிடைக்கப்பட்டிருக்கு. எங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க எழுவன் கோட்டை கொல்லங்கண்மாய் அப்படின்ற இடத்துல. சரிங்களாப்பா? இது ரொம்ப முக்கியம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள எழுவன் கோட்டை கொல்லங்கண்மாய். சரிங்களா? கொல்லங்கண்மாய் அப்படின்ற இடத்துல 3ஆம் சடையவர்மன் வீரபாண்டியன் அந்த மன்னனோட தூண் கல்வெட்டு கிடச்சிருக்கு. இல்லை மெயினாக பார்க்க வேண்டியது இது வந்து இது 78 வரிகளில் இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 பகுதிகள், அதாவது 1, 2, 3 இந்த 3 பகுதிகள்லையும் கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கதாகவும் 78 வரிகளில் இது இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இதோட காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்கல. சரிங்களா? இதை பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி நம்ம அகழாய்வு சார்ந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது கேட்கலாம். சரிங்களா? இந்த கொல்லங்கண்மாய் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்குது. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து அந்த 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர்னு சொல்லியிருக்காங்கள்ல. ஆக்சுவலாக இந்த கூட்டத்தில் வந்து நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் சிங்கார சென்னை 2.0 இதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். அதாவது ஒருங்கிணைந்த நகர்ப்புற மாற்ற திட்டம் அப்படின்னு புதுசாக ஒரு திட்டம் செயல்படுத்த போகிறாங்கப்பா. ரொம்ப முக்கியம். சரிங்களா? முதல்வரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மாற்ற திட்டம். அந்த திட்டத்துக்கு வந்து 5 ஆண்டுகளில் 1.50 லட்சம் கோடி முதலீடு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கான நோக்கம் வந்துட்டு அதாவது ஃபுல் நோக்கம் கொடுக்கல, அது இனிமேல் கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது நகராட்சி பத்திரங்கள், பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இந்த நிதியை வந்து திரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இந்த நகர்ப்புற மாற்ற திட்டத்தில் என்னென்ன கொண்டு வர்றாங்க அப்படின்ற நோக்கம் இனிமே தான் வெளியிடப்படும். அது வெளியிடப்படும் போது பார்த்துக்கலாம். கூடுதலாக இது பாருங்கள், அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளிலும் அதாவது பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் நகராட்சிகளிலும், ஓகே ரைட், பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் 2031ஆம் ஆண்டுக்குள் நிறுவப்பட்டு வெறிநாய் நோயால் ரேபிஸால் ஏற்படும் உயிரிழப்புகளை முற்றிலுமாக குறைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அப்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேபிஸ்னால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை எந்த ஆண்டுக்குள்ளே முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2031ஆம் ஆண்டுக்குள்ளே. சரிங்களாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியம். 2031க்குள்ளே வெறிநாய் நோயால் ஏற்படக்கூடிய இந்த ரேபிஸ் உயிரிழப்பை டோட்டலாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது இந்த இது நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம், இது தேவையில்லை. என்னென்னா, இந்த நீர் உயிரினங்கள், முட்டை, தேன் ஏற்றுமதிக்கு இந்தியாவோட பொருள்களுக்கு வந்து ஐரோப்பிய யூனியன் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது சிம்பிளாக பார்த்துக்கோங்க போதும். இது முக்கியம். ஜன்தன் கணக்குகள் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போனா 2014 ஆகஸ்ட் 28. அதாவது அனைத்து மக்களுக்குமான வங்கி கணக்குகள் அப்படின்றது தான் இதோட முக்கிய நோக்கம். பிரதமரோட ஜன்தன் கணக்கு வங்கி திட்டம் 2014 ஆகஸ்ட் 28 தொடங்கப்பட்டிருக்கு. இதோட மெயின் நோக்கம் பாருங்கள், திட்டம் மிகப்பெரிய நிதி சேவை ஒருங்கிணைப்பு திட்டமாகும். தொடங்கப்பட்டவர்களில் 56% பேர் பெண்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா? இந்த ஜன்தன் கணக்கு தொடங்கப்பட்டதில் 56% பெண்கள் தான் இந்த ஜன்தன் வங்கி கணக்குகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 67% வங்கிகள் கிராமங்கள் மற்றும் பாதி வளர்ந்த நிலையில் உள்ள சிறு நகரங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த 2 டேட்டாவும் ரொம்ப முக்கியம். 56, 67 அப்படியே ஒன்று கூட்டிக்கிற வேண்டியதான். 5க்கு அடுத்து 1 6, 6க்கு அடுத்து 1 7. இது 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 67% கிராமங்கள் மற்றும் சின்னதாக வளர்ச்சி அடைந்த கிராமங்களில் வந்துட்டு சிறு வளர்ச்சி அடைந்த நகரங்களில் துவங்கியிருக்காங்க. இது 2 முக்கியம். 56% கிராமங்கள், 67% சிறு வளர்ச்சி அடைந்த நகரங்கள். ஏன் இந்த டேட்டாவை திரும்ப சொல்கிறேன்னா, குரூப் 1 ஸ்டாண்டர்டில் கேட்கும்போது இதைத்தான்
இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸாக கேட்பாங்கப்பா. சரிங்களா? ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வேறு இதில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இது ரொம்ப முக்கியம். இறைச்சிக்காக கால்நடை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து குளோரம்பினிகால் அப்படின்ற பாக்டீரியா எதிர்ப்பு மருந்தும் அடுத்து நைட்ரோஃபியூரான் அப்படின்ற மருந்தும் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து கால்நடைகளுக்கு பயன்படுத்தும் போது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியப்பா. ஏன்னா குளோரோஃபினிகால் மருந்து அப்படின்றது பாக்டீரியா எதிர்ப்பு சிகிச்சைக்காகவும், நைட்ரோஃபியூரான் அப்படின்ற மருந்து வந்து சிறுநீர்ப்பாதை தொற்று அதுக்காகவும் வந்து சிறுநீர் பாதை தொற்றுக்காக பயன்படுத்தப்படுறது. இது ரெண்டும் வளர்ச்சிக்காக, அதாவது கால்நடைகளோட வளர்ச்சி இதுக்காக இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது மக்கள் அதை உண்ணும்போது அது வந்து ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு வந்து எலும்பு மஜ்ஜை பாதிப்பு, வயிற்றுப்போக்கு, வளர்ச்சிதை பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில் புதுசாக 2500 காலி பணியிடங்கள் வந்து சேர்க்க போகிறாங்க. சரிங்களாப்பா? அந்த படையோட தலைமை அதிகாரியாக IG கே பவானீஸ்வரி பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ இதோட நோக்கம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? மொத்தம் 354 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது வேறு இந்த 125 நாள் வேலை திட்டம் அது நம்ம திரும்ப பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா VPG ராம்ஜி 100 நாளை 125 நாளாக மாற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, அதாவது இதில் ஏற்கனவே நம்ம பார்த்ததான்ப்பா. அதாவது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம்லாம் 90% நிதியை மாநில அரசும் 90% நிதி வந்து மத்திய அரசும் 10% நிதி மாநில அரசும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 100 நாள் 125 நாளாக மாற்றிருக்காங்க. வேறு இதில் முக்கியமானது எதுவும் இல்லைப்பா. அந்த தான் திரும்ப வந்திருக்கு. அதாவது இந்த நிதி நாடு முழுவதும் உள்ள 2.80 லட்சம் கிராம ஊராட்சிகள், அதான் ரொம்ப முக்கியம். எத்தனை லட்சம் கிராம ஊராட்சிகள் இருக்குதுன்னு கேட்பாங்க. 2.80 லட்சம் கிராம ஊராட்சிகளுக்கு இது போகுது. சரிங்களா? இந்த நிதி ஓகே. நிதி சார்ந்து வேறு பயங்கரவாதத்துக்கு எதிராக துணிச்சலாக செயல்பட்ட 27 வயது இராணுவ வீரருக்கு கீர்த்தி சக்ரா விருதுன்னு கொடுத்துருக்காங்க. மிசோரம் மாநிலத்தை சேர்ந்த கேப்டன் லால் ரீனா வர்மா. சரிங்களா? லால் ரினாவ்மா. சரிங்களாப்பா? லால் ரினாவ்மா அப்படின்றவங்களுக்கு கரெக்டு கீர்த்தி சக்ரா விருது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் அவருக்கும் வந்து கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டிருக்கு. பட் அந்த இன்ஃபர்மேஷன் இவங்க கொடுக்கல. அது வந்து நான் அடுத்த நியூஸ் பேப்பரில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்துகிட்டு வரேன். பட் இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீர்த்தி சக்ரா விருது ரீனா வர்மா. சரிங்களா? லால் ரீனா வர்மா. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிசோரம் மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா? ரைட்டு, ஓகே. வேறு இந்த பாருங்கள், இது ரொம்ப முக்கியம்ப்பா. தாமரை விதை வாரியம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பீகார் மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பீகாரின் பாரம்பரிய மக்கானா மதுபானி ஓவியங்கள். சரிங்களா? அப்போ மக்கானா மதுபானி ஓவியங்கள் எந்த மாநிலத்தோட பாரம்பரிய ஓவியங்கள் அப்படின்னா பீகார். சரிங்களா? அதே மாதிரி ஜனநாயக் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்துள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் மெயினாக 2 ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அதாவது மக்கானா தாமரை விதை வாரியம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பீகார் மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து இந்த திட்டம் ரொம்ப முக்கியம்ப்பா. ராக்வீர் அப்படின்ற திட்டம். ராக்வீர்ன்ற திட்டம்னா என்னென்னா, அதாவது விபத்து நடந்த முதல் 1 மணி நேரத்தில் பொதுமக்கள் வந்து தயக்கமின்றி மருத்துவ உதவி வழங்குறத ஊக்குவிக்கிறது தான் இந்த ராக்வீர் திட்டம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 4 லட்சம் பேரோட இணைந்து இந்த சாலை பாதுகாப்பு திட்டத்தை ரேப்பிடோ வந்து கின்னஸ் சாதனை பெற்றிருக்காங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல. பட் இந்த ராக்வீர் திட்டம் அப்படின்றது இதுதான். விபத்து நடந்த முதல் 1 மணி நேரத்தில் பொதுமக்கள் தயக்கமின்றி மருத்துவ உதவி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது. சரிங்களா? அடுத்தது இது ஃபுல்லாக நியூஸ் தான்ப்பா. உடலில் ரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதற்காக ஃபோலிக் அமில மருந்துகள் நிறையா உட்கொள்கிறாங்க. அது மில்லிகிராம் அப்படின்ற அளவீட்டில் விற்பனை செய்யப்படுது. அது இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோகிராம்,
சரிங்களா, எம்சிஜி அப்படின்னு விற்க சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா, அதாவது மில்லிகிராம் அப்படின்ற அளவில் விற்கப்பட்டு வந்த இந்த சிவப்பணு அதிகரிக்கக்கூடிய மருந்து, சரிங்களா, ஃபோலிக் அமில மருந்து, அதை வந்து மைக்ரோகிராமாக மாற்றிருக்காங்க. சரிங்களா, எம்ஜியை எம்சிஜின்னு மாற்றிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். இரத்த சிவப்பணுக்களை மேம்படுத்தவும் ஹோமோசிஸ்டைன் எனப்படும் அமினோ அமிலத்தின் அளவை குறைப்பதற்கு P19 சத்துக்கள் தேவைப்படுகிறது. அதாவது இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கிறதுக்கும் ஹோமோசிஸ்டைன்ற அமினோ அமிலங்களை குறைக்கிறதுக்கும். சரிங்களா, அப்போது ஹோமோசிஸ்டைன்ற அமிலம் கம்மியாக சுரத்தாதான் சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை மேம்படுத்த முடியும். அதுக்கு P9 சத்துக்கள் தேவை. அதுக்கு தான் இந்த ஃபோலிக் அமில மருந்துகள் கொடுக்குறாங்க. சரிங்களா, ரைட், ஓகே. அடுத்தது, நீண்ட நாட்கள் பிரதமராக பதவி வகித்ததில் பிரதமர் மோடி முதலிடத்தில் வந்திருக்காருப்பா. ஏன்னா 1952 அப்புறம் மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் இவர் பதவி வைத்த காலம் 4398 நாள்கள் வந்து இவர் பதவி வகிச்சிருக்காரு. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார், நேரு. சரிங்களா, நேரு இருக்கார் பார்த்தீங்களா, ஜவஹர்லால் நேரு. அவர் 1952லேருந்து 4398 நாள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி வகிச்சிருக்காரு. ஜூன் 10 பிரதமர் மோடி பதவிக்காலம் 4399 நாளாக வந்து மாறியிருக்கு. சரியா, அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்போ இந்தியாவில் அதிக ஆண்டுகள் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி. ரைட், ஓகே. வேறு அதே தான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்ந்த நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் அப்படியே உள்ளே கொடுத்துருக்காங்க. இது கூடுதலாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மொத்தம் 357 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 2545 காவலர்கள் புதுசாக நியமிக்கப்பட போகிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு படை. சரிங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு படை அப்படின்னு சொல்லி சிறப்பு அதிரடிப்படை உருவாக்க போகிறாங்க. அதே மாதிரி சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டும் கூடுதலாக கொஞ்சம் இருக்கும். அது மாதிரி சென்னையில் 12 தனிப்படைகள் அமைக்க போகிறாங்க இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில். சரிங்களா, அது மாதிரி மொத்தம் 70 படைகள் அமைக்க போகிறாங்கப்பா தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்போ இது கேட்கலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை தனிப்படைகள் அமைக்க போகிறாங்க அப்படின்னா 70 தனிப்படைகள் அமைக்க போகிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தனிப்படை வீதம், மொத்தம் 38 தானே அப்போ வரணும். ஆனால் 12 தனிப்படைகள் சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க. அது போக பெருநகரங்களை கூடுதலாக உருவாக்க போகிறாங்க. சரிங்களா, மொத்தம் 270 குழுக்கள், 70 தனிப்படைகள் அமைக்க போகிறாங்க. ஸோ காவல்துறையோட உதவி எண் 100 112 1091. இது எல்லாத்துக்குமே வந்து சிங்கப்பெண் சிறப்பு படை, இது எதுக்கு கால் பண்ணாலும் சிங்கப்பெண் சிறப்பு படை போய் அவங்களோட பணியாற்றுவாங்க. சரி, வேறு அடுத்து இதில் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் இருக்குது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மெக்சிகோவில் தொடங்குது. ஃபஸ்ட்டு டைம், அதாவது முதல் முறையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கிறாங்க. 3 நாடுகளில் இந்த போட்டி நடைபெற போகுதுப்பா, அதான் முக்கியம். சரிங்களா, அதாவது ஒரு நாடில் நடைபெறும், ஒரு நாடு தான் இதை ஏற்று நடத்துவாங்க. அணிகளும் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் 48 அணிகள் பங்கேற்கிறாங்க. 3 நாடுகள் இதை நடத்துகிறாங்க. எந்தெந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ, இந்த 3 நாடும் சேர்ந்து இதை நடத்துகிறாங்க. சரிங்களா, தொடக்க விழா மெக்சிகோவில் தான் நடைபெறுது. அடுத்து இந்த குஜராத் இருக்குது பார்த்தீங்களா, குஜராத்தில் ஜாம் நகரில் 168 மெகாவாட் திறன் கொண்ட ஏஐ தொழில்நுட்ப மையத்தை ரிலையன்ஸு மெட்டா இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து அமைக்க போகிறாங்க. இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கோங்கப்பா. சரிங்க, ஓகே. வேறு பாரதி ராஜா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா வந்து மறைஞ்சிருக்காரு. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு நபர். 1977 16 வயது நிலை படத்தின் மூலியமாக இவர் இயக்குனராக அறிமுகமாகியிருக்காரு. இவரது படைப்பு வந்து 2004 இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. 2009 வந்து இலங்கையில் உள்நாட்டு போர் தீவிரமடைஞ்சப்போ இந்த பத்மஸ்ரீ விருது வேணாம் அப்படின்னு தெரிவித்தார். அதை நான் திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தார். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ பாரதி ராஜான்னு எடுத்துக்கிட்டால் அந்த செட்டு போட்டு தான் எல்லா படமும் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் அந்த செட்டு போட்டு படம் எடுக்கிறத விட்டுட்டு வெளியில் வந்து அந்த கிராமத்து பாணி கதைகளை வந்து டைரெக்டாக கொடுத்தவர் பாரதி ராஜா அவர்கள் தான். இன்னொன்று, கிராமத்து பாணி படம் தான் பாரதி ராஜாவால் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரம் சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தை வந்து ஒரு நகர்ப்புற வாழ்க்கை கதையை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதான் அந்த தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு, எப்பயுமே ஒன்று வந்து இன்னொன்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு போனவர் யார் அப்படின்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தான். ஸோ 84 வயதில் வந்து அவர் இறந்திருக்கார். ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கிறது கலை. அது வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பட் நல்ல விஷயங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட ஈஸியாக சேர்க்கக்கூடிய விஷயம் எதுனா கலை. அப்படி கலைத்துறையில் மிகப்பெரிய சாதனை செஞ்ச பாரதி ராஜா இழப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான்ப்பா. சரிங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான். 3 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. நன்றி.